Hi friends, today's info இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். ஓகே, இதில் ADH ஆன்டிடயோட்டிக் ஹார்மோன் சிஸ்டமும் இருக்குது, அதே மாதிரி ரெனின் என்ஜியோடென்சின் சிஸ்டமும் இருக்குது. சரியா? இதில் ஆன்டிடயோட்டிக் ஹார்மோன் ADH சிஸ்டம் எப்போ நம்ம பாடியில் நம்ம கிட்னியில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் கண்டென்ட் கம்மியாக இருக்கும்போதோ இல்லைன்னா பிளட் வால்யூம் லெவல் கம்மியாக இருக்கும்போதோ ADH சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ நீங்கள் அதுவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெனின் என்ஜியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் இந்த சிஸ்டம் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம குளோமருலார் ஃபில்ட்ரேட் லெவல் கம்மி ஆனாலோ, இப்போ பார்த்தீங்கன்னா நெஃப்ரான்ல குளோமருலஸ் இருக்கும் கரெக்டாக, அதில் குளோமருலார் ஃபில்ட்ரேட் லெவல் வந்து கம்மியாகும் போதோ இல்லைன்னா குளோமருலார் ப்ரெஷர் வந்து கம்மியாகும் போதோ நம்மளுக்கு வந்து ரெனின் என்ஜியோடென்சின் அண்ட் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ ADH சிஸ்டம் அண்ட் ரெனின் என்ஜியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம் ரெண்டோட ஆக்டிவேஷன் எதனால நடக்குதுன்னு கிளாரிட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க.